அட எங்க வச்சனே தெரியலையே, என் சுருக்கு பையில தானே இருந்துச்சு. எப்படி காணாம போச்சு? நான் செலவு பண்ணலையே அந்த காசை. இங்கேயும் இல்ல, தேடி பார்த்தாச்சு. படுக்க இடத்துல தவணைக்கில எங்கேயும் விழுந்துட்டா என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம். இவளுக்கு வந்திருக்க வாழ்வை பத்தியா? இன்னைக்கு என்ன இந்த மலை மாடு வெளியே எங்கேயும் சோவர போகாம வீட்டுல கிடக்க மாட்டாக்க? என்ன விஷயம்னு தெரியலையே. ஒருவேளை இவன் எடுத்துருந்துருப்பாளோ நம்ம காசை? கட்டில் கடியில அங்கே இங்கன்னு நம்ம படுக்க இடத்துல தியாடிட்டு தான் வந்து வட்ட சண்டை போடணும். என்ன இந்த வாணியா கிழவிக்கு என்ன பிரச்சனையா? என்னத்துக்கு இப்படி பெருசாலி இனங்க வீட்டை புரட்டி போட்டு உருட்டிட்டு அடக்கு? நானும் அப்பத்துல இருந்து பத்துக்கிட்டு இருக்கேன். இந்த அலையும் குறுக்கையும் மறுக்கையும் அந்த அலையும் ஓடிக்கிட்டு உருட்டிக்கிட்டு புரட்டிக்கிட்டே அலையுது. சரி, என்னவோ நமக்கு என்ன வந்துச்சு. நம்ம கொஞ்ச நேரம் படுப்போம், குறுக்கலான்னு ஆகுது. உமா, என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆமா, ஏன் 50 ரூபாயே காணோம்? வீட்டுல எங்கன்னா பாத்தியா? எதை எடுத்திருந்தா கொடுத்துரு. வீட்டை பெருக்கும் போது எதை எடுத்தியா? இல்ல எங்கேயும் பார்த்து எடுத்து வச்சியா? வச்சிருந்தா தந்துராமா. என்கிட்ட இருந்ததே அந்த 50 ரூபாய் தான். இங்க பாருங்க, பெருக்கும் போது குண்டூசிய ஊக்க எது கிடந்தாலும் எடுத்ததை எடுத்த இடத்துல அங்கேயே எடுத்துட்டு அங்கேயே வச்சிருவேன் அம்மா. நான்லாம் எடுக்க மாட்டேன். இங்க அவனுக்கு வாழ்க்கையே தொலைஞ்சு போய் கிடக்கு. இதுல 50 ரூபாயை காணணும் தேடிக்கிட்டு அலையுது கிளம்பி. என்ன இவன் எடுக்கலங்க? அப்ப அந்த 50 ரூபாய் எங்க போச்சு? நான் எடுத்து செலவும் பண்ணலையே. இவன் மேல நம்பிக்கையும் இல்லை. எங்கன்னு வச்சேன்னு தெரியலையே. நமக்கு வெத்தலை போடாம வாங்கி நம்ம இருக்க. சரி, புஷ்பட்டை தான் ஒரு 20 ரூபா வாங்கி வெத்தலையை வாங்கி போடணும் போத. அப்புறம் தாரையும் இது காசை நல்லா வாங்கி ஆட்டையை போட்டு ஒளிச்சு வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட இந்த 10 ரூபா தான் இருக்கு, இந்த 50 ரூபா தான் இருக்குன்னு நடிச்சுக்கிட்டு தெரியும். வெத்தலை வாங்கி செலவு பண்ணியிருக்கோம். பண்ணிட்டு மறந்து போய் தெரியுது. சரி, நம்ம மெதுவா அப்படியே இழிச்ச வச்சு வீடு வரைக்கும் போயிட்டு வருவோம். வீடே இருந்தாலும் வெறுப்பா இருக்கு. என்னது சேகரே, இப்படி சொல்லாம கொள்ளாம மாலையை போட்டுட்டு வந்து நிக்க? ஏமா, பெரிய பொண்ணுகிட்ட கேட்டேன், அவதான் சரின்னு சொன்னா, அதான் போட்டேன். நீ தான் சொன்னியா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க முடியல, என்கிட்ட எதுவும் சொல்ல முடியல. ஐயோ, எத்த எனக்கே தெரியாது. அவரு திடீர்னு போன பண்ணி மாலையை ஓட போறேன்னாரு. என்னத்த மாலையை ஏதோ சாமிக்கு வாங்கி போட போறாருன்னு, சரி வாங்கி போடுங்கன்னு இப்படி மாலையை போட்டு வந்து பாருங்க. எனக்கு என்ன தெரியும்? இல்ல, என்ன வேண்டதுல என்னத்துக்கு மாலை போட்டுட்டு வந்து நிக்க? இப்போ நீ முன்னாடியே சொன்னா கொஞ்சம் வீடு கடலாம் சுத்த பத்தமா எல்லாம் வைப்போம்ல. வீட்டுல பொம்னாட்டி இருக்க வீட்டுல நீ இதெல்லாம் கேட்டுட்டு பண்ணாண்டாமா? ஏமா, எதுவும் பிரச்சனையா? குளிச்சலாம் முடிச்சிட்டல? எத்த இன்னைக்கு இனிமேதான் குளிக்கணும். இல்ல, கும்பிட்ட அதை கேட்கல, குளிச்சிட்டியான்னு கேட்டேன். அது குளிச்சிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் பூஜை ரூம் சுத்தம் பண்ணி அவனுக்கு விளக்கு போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி நீ அவனுக்கு படுக்கிறதுக்கு துணிமணி எல்லாம் துவச்சு போட்டு எடுத்து வை. சரி தே. எங்க என்ன வேண்டுதல், என்ன பிரச்சனை, எதுக்கு இப்ப நீங்க திடீர்னு திருத்த மாலையை போட்டுட்டு வந்து நிக்கிய? அதான் ஐயப்பனுக்கு சாமியே சரணம். கொஞ்சம் தள்ளி நின்று பேசு. சாமி சரணம், சாமி சரணம். ஆமா, என்ன திடீர்னு மாலை ஐயப்பனுக்கு? அது ஒன்றும் இல்லை பெரிய பொண்ணு. போன வருஷம் என் கூட கம்பெனியில் வேலை செஞ்ச ஒருத்தன் மாலை போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தான். அவன்கிட்ட நேந்திரம்பழம் சிப்ஸ் கேட்டேன், வாங்கிட்டு வர மாட்டேன்ட்டு வந்துட்டான். அதான் இந்த முறை நான் மாலையை போட்டு போய் நேந்திரம்பழம் சிப்ஸ் வாங்கிட்டு வரலான்னு போறேன். அதுக்கு தான் இந்த மாலை. எப்படி நம்ம ஐடியா? சரி, தூர நவுளு. அம்மா விளக்கு போடுறதுக்குள்ள கூப்பிட்டா நான் போய் விளக்கு போடி. அட கூமுட்ட புருஷா, ஒரு நேந்திரம்பழம் சிப்ஸு கண்டியா இப்படி மாலையை போட்டுட்டு கோயிலுக்கு போற? 10 ரூபாயை கொடுத்தா முட்டாய் கடையிலே சிப்ஸ் வாங்கிட்டு போகலாம். இதுக்கு ஒருக்கா கேரளா வரைக்கும் போய் அங்கே போய் சிப்ஸ் வாங்க, நேந்திரம்பழம் சிப்ஸ் வாங்க, மாலையை போட்டு போறாராம். ஐயோ, என்னத்தை செய்ய இந்த மனசனை? இனிமே காலங்கத்தாலே பாட்டை போட்டு எழுப்பி விட்டு நம்மளை சாவடிச்சிருவாங்க. அப்பனே முருகா, நீந்தாயா எல்லாரையும் காப்பாத்தணும். பாரு, வந்ததும் வராததுமா அவளும் கிழங்கு வாங்கி திங்கிறதுக்கு போயிட்டுவேன். இதுக்கு தான் என்னைய வம்படியா இழுத்து கூப்பிட்டு வந்துச்சுவளா? நான் அன்னைக்கு வீட்டில் இருந்ததுக்கு ஒழுங்கு மரியாதையா வேலைக்கு கிளம்பி போயிருந்தா எனக்கு இந்த பிரச்சனையே இல்லை. லீவு போட்டுட்டு வீட்டில் உட்கார்ந்தது தப்பா போச்சு. ஏலா குமரி, என்னாச்சு? கோபுரத்தை பார்த்து உனக்கு பிடிச்ச பீம்பாயா யாரையும் பார்க்கணும்னு சொன்னீங்க. அவனை கேட்டு முருகன்ட்ட வேண்டிக்க. ஏன் போய் முருகன் உனக்கு காட்டி வருவான். ஐயோ ஆச்சு, அது பீம்பாய் இல்லை, ட்ரீம் பாய். சரி, ஏதோ ஒன்று கோபுரத்தை பார்த்து முருகன்ட்ட வேண்டிக்க. ஏன் உங்க அப்பா முருகன் ட்ரீம் பாய் ஸ்பீட் மோட்டர் முடியாதுன்னு நடத்துறாரா என்ன? நான் கேட்ட உடனே பார்சல் பண்ணி அனுப்பிடுவாரோ? இங்க பாரு, எல்லாம் விளையாட்ட நினைக்காத. அந்த அசுரனுக்கே கேட்ட வரத்தை கொடுத்தவன். அதனால மனசுல கள்ளம் கபடம் இல்லாம நீ என்ன மனசுல நினைச்சிட்டு கேட்கறியோ அதை கண்டிப்பா என் முருகன் உனக்கு தருவான் பாரு. நீ கேட்ட மாதிரி பையனை உனக்கு அனுப்புவாரு. அதுவும் இன்னைக்கே நீ ஒழுங்கா வேண்டிக்கிட்டா கண்டிப்பா நடக்கும். சரி சரி, நீங்க சொல்றதுக்காகவாவது வேண்டிக்கிடுறேன். பிள்ளைகளெல்லாம் சீக்கிரம் வாங்க. நீ யாராவது? முருகா, எனக்கு அடிக்கடி வர கனவு பல நேரத்தில் எனக்கு சந்தோஷத்தை தருது. சில நேரத்தில் தெளிவில்லாத அந்த முகம் தேடலையும் அதே நேரத்தில் பார்க்கணுன்னு ரொம்ப ஏக்கத்தையும் கொடுக்குது. ஏன் எனக்கு அந்த கனவு வருதுன்னு நான் அதை நினச்சி குழம்ப விரும்பலை. எனக்கு அந்த கனவு கூட பிடிச்சி தான் இருக்குது. மனசுக்கு நெருக்கமாக தோணுது. என் வாழ்க்கையில் அந்த முகத்துக்கு சொந்தமானவன் எங்கே இருப்பான்னு தெரியல. ஆனால் அவனை தவிர வேறு யாரையும் நினச்சி கூட பார்க்க முடியல. இப்போ வரைக்கும் நான் பார்த்த யாரும் அந்த தெளிவில்லாத முகத்தோட உருவத்தில் எனக்கு ஒத்து யாருமே தெரியலை. நம்பிக்கையோட என் மனசுக்கு மட்டும் தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் அவனை பார்க்கணும்.
எல்லாரும் வாங்க கோயிலை சுத்தி கும்பிடலாம். கிழங்க கொண்டாக்க பாப்பா, நல்ல கிழங்கா இருக்கா? நல்லா தான் இருக்காச்சு. இந்த சாப்பிட்டு பாரு, டேஸ்டா தான் இருந்து. சரி, அப்புறம் சாப்பிடலாம் வாங்கிக்க. வேற அரகுறா சொல்லிட்டே போனோம். தின்னுக்கிட்டே போகக்கூடாது அம்மா. அச்சே, நீங்க அரகுறா சொல்லிட்டே போங்க, நாங்க சாப்பிட்டுக்கிட்டே வருவோம் பின்னாடியே. அட, கூட சேர்ந்து நீங்களும் சொல்லணும். சரி அச்சே, சொல்றேன், வாங்க போவோம். வாங்க வாங்க. அம்மா சார், நீ நடைய கட்டு. டேய், இப்ப எதுக்குடா திடீர்னு கோயிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்க என்னைய? அது ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு காலையில நான் கெட்ட கனவு கண்டேன் பத்துக்க. அப்படி என்ன கனவு? வேணிக்கு எனக்கும் கல்யாணம் ஆகுற மாதிரி மனமேடையில உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பொண்ணு வந்து மெனக்கட்டு அவட்ட இருந்து பிரிச்சு என் கையை பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு போற மாதிரி ஒரு கனவு கண்டேன். அது கண்டதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. அதனாலதான் கோயிலுக்கு வந்தேன். அதுக்கு நீ மட்டும் வர வேண்டியதானடா, என்ன எதுக்கு இழுத்துட்டு வந்த? அது மட்டும் இல்லாம கோயில 3 முறை சுத்தினா 4 முறை சுத்தணும்ன்ற. டேய், எல்லாரும் நிறைய சுத்துறாங்கடா. 21 சுத்துலாம் சுத்துறாங்க. நான் ஒரு 3 சுத்து தான் சொன்னேன். ஒழுங்கா வந்து சொல்லிட்டேன். ஐயா, வாய்ப்பே இல்ல. இருக்க கூட்டத்துல 4 5 பிஞ்சுலாம் சாவ முடியாது. நீ மட்டும் தனியா சுத்திட்டு வா, நான் கார்ல இருக்கேன். டேய், நீ என் நண்பனாடா, இப்படி பேசிட்டு இருக்க? என்ன உன்னோட எனிமின் கூட வச்சுக்க, தயவு செய்து ஆள விடு. நீ மட்டும் நல்லா முருகனை சுத்தி கும்பிட்டுட்டு வா, நான் அங்க ஓரமா உட்கார்ந்துருக்கேன். ஆளை பாருங்களா துரோகி. கூட வருவான்னு பார்த்தனா வரமாட்டேன்னு போறான். சரி, வேற வழி இல்ல, வேணிக்காக ஒரு 3 சுத்தி கும்பிட்டு வந்துருவோம். நாளைக்கு பீடி கடைக்கு கொண்டு போய் கொடுக்க போனக்கா, அதனாலதான் உங்களை கொஞ்சம் அதை சரி பண்ணி தர சொன்னேன். இல்லாட்டினா நானே பாத்துக்கிடுவேன், பத்துக்கிடுங்க. அட, இதுல என்ன இருக்கு சரசு, இதை கூட பண்ணி தர மாட்டேன்னா? பேசாட்டிக்கு நானுமே இனிமே பீடி சுத்தலாமான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பத்துக்க சரசு. சுத்துங்கக்கா, முன்னாடிக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தானே காசு தரணுவேன். பிஎஃப் பிடிக்கானுவேன். பிஎஃப் காசு எடுத்து அப்புறமா ஏதாவது பண்ணிக்கிடலாம், பிள்ளைக்கு நகை எடுக்கணும்னாலும் எடுத்துக்கிடலாம். அதனால எல்லாம் நல்லதுக்கு தாங்க. நீங்களும் அப்ப சுத்துறதா இருந்தா சுத்துங்க. எனக்கு நிறைய இலை கழிவு தூள் கழிவு வந்து அப்புறம் கை காசை போட்டு செய்ய வேண்டியது இருந்துச்சு பத்தியா. அப்புறம் தோட்டத்து வேலையும் கிடந்துச்சு, கரெக்டாக கொண்டு போய் கொடுக்க முடியல. பீடி யாரையும் வேற சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் வேற வேண்டான்னு விட்டுட்டேன். சுத்துங்கக்கா, மறுபடியும் வந்து தூளி எடுங்க. எடுத்து கொண்டு வந்து சுத்துங்க, நல்லா தான் காசு தர வைப்போம். ஒரு சில நேரம் இலை வந்து கழிவு இலையா இருந்தால் அப்படிதான் இருக்கும். வேற என்ன பண்றது, கை காசை ஒரு சில நேரம் போட்டு தான் ஆகணும். சரி பார்ப்போம். எங்களுக்கு தான் இதை சுத்த தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ இந்த பீடியை சுற்றி சுற்றி என்ன நகை சேர்க்காவ. நீ இப்படி வாயை பார்த்துக்கிட்டு வயிறு எரிஞ்சுக்கிட்டே திரி. அட, அதான் உமா ஹோட்டல் வச்சிருக்காளா? ஏன்னா உமா, 1 மாசம் ஆச்சு ஹோட்டல் கடையே திறப்பியா திறக்க முடியணுமே. ஆரம்பிக்கணும். காலங்காத்தால எந்திரிச்சு செய்யறதுக்கு சோம்பலா இருக்கு. பியாசாட்டிக்கு நம்ம நைட்டு மட்டும் வடை கடை போண்டா கடை போடுவோமா? இது கூட நல்ல ஐடியா தான். இவளுக்கு வர வேலையே இல்லை, சும்மா என்னத்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு கிடப்பாளுவேன். ஏக்கா, உங்க வீட்டுக்காரி இப்ப பரவாயில்லையா? அமைதியா கிடக்காரா? ஆமா ஆமா, வேற நானும் எதுவும் சொல்லலை, அவரும் எதுவும் சொல்லலை. தோட்டத்துக்கு போனாரு, வந்தாரு, அவர் பாட்டு போய் படுத்துக்கிட்டாரு. பெரிய பொண்ணு, உன் வீட்டுக்காரர் என்னமோ மாலை போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாளா, அவர் திடுதுப்புடு மாலையை போட்டு வந்து நின்ட்டாரு. எனக்கே கொஞ்சம் சாக்காதான் இருந்தது. சொல்லாம கொள்ளாமையா போட்டாரு? உங்ககிட்ட சொல்லலையாக்க ஒன்னும்? ஆமாக்கா, கேட்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏதோ ஃபோனில் கேட்டார் மாலை போட போகிறேன்னு. என்ன மாலை எதுன்னு ஒன்றும் புரியாமல் என்னத்தையும் போடுங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். கடைசியில் பார்த்தா அது ஐயப்பனுக்கு மாலையாக இருந்திருக்கு. வந்தது எங்கள் மாமியார் கிடந்துச்சு, சத்தை போட்டுட்டு நடந்துச்சு. ஒன்றும் சொல்ல முடியா வாங்க முடியான்னு. நல்லதுக்கு தாம்ல, ஏதாவது வேண்டிக்கிட்டு போட்டிருப்பாரா இருக்கும். பெரிய பொண்ணு, அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு தாத்தா ஊசி பாசிலாம் வாங்கிட்டு வந்து இங்க வந்து கொடுப்பாரு பேரு. மாலை போட்டு ஐயப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்தப்புறம் ஸ்கூலு பிள்ளைலாம் ஓடி ஓடி போய் பாசிலாம் போய் வாங்குவோம். நல்லா அழகழகா கலர் கலர் பாசிலாம் வாங்கி வந்து கொடுப்பாரு. அது மாதிரி உன் வீட்டுக்காரன் வாங்கிட்டு வருவாரு, அப்படிதானே எல்லாருக்கும் வாசியில கொடுக்கறதுக்கு. அட நீ வேறலாம் சும்மா இரு, வயிற்றுச்சலாக கிளப்பாத. எவனோ ஒருத்தன் போன வருஷம் அவன் ஆஃபீஸில் நேந்திரம் போல் சிப்ஸ் வாங்கி கொண்டு கொடுக்கலையாம், மாலை போட்டுட்டு போனவன். அதுக்காண்டி இந்த வருஷம் வீம்புக்குன்னு இவர் மாலையை போட்டுட்டு நேந்திரம் பழம் சிப்ஸ் வாங்குறதுக்கு நான் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறேன்னு மாலையை போட்டு வந்து நிற்காரு. இதில் வேற உனக்கு ஓசியில் பாசி வாங்கி தராரு. என்னடா சொல்ற? அதுக்கு தான் மாலை போட்டாரா? நீ ஒழுங்கா கேட்டியா இல்லையா? ஏக்கா, என்ன வேண்டதில்ல என்னன்னு கேட்டதுக்கு தான் அப்படி சொல்கிறாருக்கோ. உண்மையாதான். சரியா போச்சு போ. என்னென்னத்துக்கோ மாலை போடுவாவ கண்டிருக்கு, இது என்ன புது கதையா இருக்கு? ஆமாலச்சு, இதுக்காண்டி நான் 1 மாதம் இனிமே நான் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும். இதெல்லாம் எனக்கு தேவையாலுச்சு. நீ அந்த போல சிப்ஸ் வேணும்னா கடையில போய் வாங்கி கொடுக்க வேண்டியதானல. நீ கேட்டிருந்தா தான் ஒரு லோடு கொண்டு வந்து இறக்கிருப்பேனே. அவர் கேட்காம சொல்லாம போட்டுட்டாரு. பாரு, நம்மளை விட்டுட்டு அவ்வளோரம் போயிட்டாங்க. எங்க போய் தொலைஞ்சதுங்கன்னு தெரியல. கால் வலிக்குதுன்னு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருச்சிங்க போல இருக்கு. நம்மளை மட்டும் சுத்த விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. சரி, முருகனுக்கு வேண்டிக்கிட்டு சுத்தியாச்சு. எனக்கு ஒரு சுத்து கம்ப்ளீட் பண்ணணும். அதை மட்டும் சுத்திட்டேன்னா போதும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துடலாம். இன்னைக்கு வேற நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணணுன்னாங்க. வெயில் இருக்கும்போது ஸ்கார்ஃப் கட்டிட்டு ஆரம்பித்தேன். இருட்டி நிலாவே வந்துருச்சு. இன்னும் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன்.
திடீர்னு ஏன் தான் நமக்கு இந்த இருமல் வந்துச்சுன்னு தெரியலையே. வேற இருமிக்கிட்டே இருந்தேன்னா யாராவது நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க, கொரோனா தாக்கினவங்களாங்க. அதனால நம்ம மாஸ்க் வச்சுக்கிட்டே இருக்கோம், சுத்துவோம். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் மணி என்னன்னு பார்த்து சொல்றீங்களா? அட, இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. இந்த புள்ள தானே இதுக்கு முன்னாடி 2 ரவுண்டு சுத்தும் போதும் மணி என்னன்னு கேட்டுச்சு. இன்னும் மறுபடியும் மணி என்னன்னு நம்மகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கு. யார் இது? சொல்ல வந்தேன் நெஞ்சில் என்ன அள்ளி வந்தேன் ஒரு நெஞ்சம் தான் அறியும். என்ன அந்த பையன்கிட்ட நம்ம மணி தானே என்னன்னு கேட்டோம், எதுக்கு இப்படி குறுகுறுன்னு நம்மளே பார்க்கறான்? மணி 7 மணி ஆகுது. நம்மளே மாதிரி இந்த பிள்ளையும் கோயிலை சுத்தி சுத்தி டயர்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. சே, எவ்வளவு கூட்டம். அரோகரா 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 அரோகரா. என்னது இது, இந்த பையனை பார்த்ததுல இருந்து நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒருவேளை கடவுள் உடனே நம்மள கண்ணில் காட்டிட்டாரோ? இவனாதான் இருப்பானோ? ஆ, என்னாச்சு? இல்ல, அப்பவே ஒரு கூட்டம் அரவரா அரகுரா சொல்லிட்டு வந்துச்சுல, அதுல ஒருத்தர் அப்பவே காலில் மிதிச்சிட்டாரு. அதுதான் கொஞ்சம் நடக்கும்போது வலிக்குது, வேற ஒன்றும் இல்ல. சரி, நீங்க வேணா ரொம்ப டயர்டா தெரியுது, ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறமா வேணா கண்டினியூ பண்ணுங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னும் ஒரு ரவுண்டு சுத்தினேன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. அதுக்கப்புறமா நான் என் ஃபேமிலியோட போயிடுவேன். பாருங்க, உங்க கால்ல ரத்தம் வருது. லேசாதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வாங்க, வந்து ஒரு இடத்துல உட்காருங்க. பரவாயில்லையே, இவ்வளோ அக்கறையா இருக்கா? இந்த இதுல உட்காருங்க, நான் தண்ணி வாங்கிட்டு வரேன். ம், சரி. முருகா, என்னால் சுத்தமாக நடக்க முடியல, மயக்க வர்ற மாதிரி ஒரு மாதிரியா இருந்தது. நல்ல வேலை, அவனே வந்து உட்காருங்க தண்ணி வாங்கிட்டு வரேன்ட்டு போறான். எனக்கு ஏன் அவளுக்கு வலிச்சதும் எனக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி வலிச்சிச்சு. அவ கண்ணுல வேற ஏதோ இருக்கு, ஏதோ பழச்சின்ம அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஈர்ப்பு. என்ன அறியாமலே அவ பக்கத்திலே ஸ்லோவா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அது வரைக்கும் வேகமா நடந்துகிட்டு இருந்தவன். சரி, இந்த ஆராய்ச்சியெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல் தண்ணி அவர் கொடுப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இந்தாங்க, தண்ணியை குடிங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். அட, பயப்படாம தண்ணியை குடிங்க. நான் ஒன்றும் மயக்க மருந்துலாம் ஒன்றும் கலக்கல. மயக்க மருந்து கலந்து உங்களை தூக்கிட்டு போற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ கெட்டவனும் கிடையாது. இந்த கூட்டத்துக்குள்ள உங்களை கடத்திட்டு போகவும் முடியாது. பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம் இருக்கு கோயில்லன்னு. சாரி. அட, இது நம்ம கனவுல பார்த்த டேட்டுல்ல. அப்பனா கடவுள் நிஜமாவே நம்ம கண்ணில் காட்டிட்டாரா? நான் தேடும் நல்லவரா இணையாளும் நல்லவரா இவர்தானா இவர்தான். சரி, நீங்க தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நடங்க. நான் கிளம்புறேன். ம், ம். ஐயோ, போகாதன்னு சொல்லணும் போல இருக்கே. அட, என்னது இது? அவளை விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி வர்றதுக்குள்ள மனசு என்னமோ பாரமா இருக்கு. அவ கூட இருக்கும்போது நல்லா இருந்த மாதிரி இருக்கே. சேச்சா, சந்தோஷ், நீ மனசுல வேணியை நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பொண்ணை பார்த்த உடனே இப்படி சபலப்படுறியா? சரி, இதெல்லாம் ரொம்ப தப்புடா. இது சபலம் இல்லை, ஆனா மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. இதுக்கு மேல நின்னா சரிப்பட்டு வராது. நம்ம கிளம்புவோம். ஷாலினி, என்ன இது? இது மாதிரி நீ ஒரு நாள் நடந்துக்கிட்டது இல்ல. அவங்க நம்ம கூடவே வரணும்னு ஆசையா இருக்கு. செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி அரோகரா அரோகரா அரோகரா. அட, மறுபடியும் நீங்களா? பார்த்து கவனமா போங்க, கூட்டமா இருக்கு பாருங்க. ஆ, சரி. உன் தீண்டலில் உயிர் வரை வைக்கிறேன், என் இரவினை நீளமாய் கேட்கிறேன். ஏக்கா, நீ எங்க போய் தொலைஞ்ச? என்னது இது, முகமுடி கொள்ளக்காரி கணக்கா துணியை போட்டு கவுத்திட்டு அலையிற? ஏமா, ஒரு வழியா சாமி அக்காவை கண்டுபிடிச்சாச்சுமா. பாட்டி உங்களை தேடி கிடக்காவ. வாங்க, சாமி கும்பிட்டு முடிச்சீங்களா இல்லையா? ம், கும்பிட்டாச்சு கும்பிட்டாச்சு. சரி, அப்ப வா. ம். டேய் 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 மச்சான், இல்லடா. எங்க பேய் எறிஞ்சு கணக்கா போய்கிட்டே இருக்க? காது கேக்குதா இல்லையா உனக்கு? ஊ! டேய், சும்மா இருடா. உயிரோட தான் இருக்கான். ஏதோ என்னடா இப்படி பேய்கிட்டு இருக்க? பேய் எறிஞ்ச கணங்கா சுயநனவுல தான் இருக்கியா இல்லையா? ஒரு வழியா கோயில சுத்தி கும்பிட்டாச்சுல்ல, போதுமா? இனிமே உனக்கும் வேணிக்க எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் நல்லபடியா நடக்கும். போதுமா? சரி, வா கிளம்பு. கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சுலாம், எல்லாம் நிறைவேறிடும். வா கிளம்பு கிளம்பு. அட, ஆமால்ல, வேணிக்காக தானே நம்ம வந்தோம். எதுக்கு கோயிலுக்கு வந்தோன்றதே மறந்து சுத்திக்கிட்டு இருக்கேன். என்னடா யோசிச்சுட்டு இருக்க? இல்ல இல்ல, ஒன்றும் இல்ல. சரி, வா கிளம்பலாம். சரி, வாடா, இந்த பக்கமா போலாம். இந்த சைடு அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க. புளியாதர போற வழியில வாங்கி சாப்பிட்டுட்டு போவோம். அலையாத அல்ப, வா போலாம். அப்ப நான் கோயில்ல பார்த்த பொண்ணு சாலினி தானா? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே. அதனாலதான் அவ கண்ணை பார்க்கும் போதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். அந்த கண்ணுல ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். அது இதுவாதான் இருந்திருக்கு. இந்த கோயில்ல உன்னைய நிலா வெளிச்சத்துல பார்த்ததுல இருந்து உன்னோட பேரு ஊரு எதுவும் தெரியாததுனால உன்னை நான் சந்திரன்னு எனக்கு நானே உனக்கு பேர் வச்சுக்கிட்டேன். ஓ, அதனாலதான் ஐ லவ் யூ சந்திரன் எழுதி வச்சிருந்தாளா? காலையிலேயே கிளம்பணும். ஆமா, விடிய காலம் போல கிளம்புவோம். சரி ஆச்சு, அப்ப நாங்க அப்படியே கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரட்டுமா? இல்ல, தனியாலாம் எங்கேயும் போகக்கூடாது. தனியாலாம் போல, நாங்க எல்லாம் சேர்ந்து தான் போறோம். இந்த கூட்டத்துக்குள்ள எங்கெல்லாம் போறியே? சும்மா அங்கங்க நின்று போட்டோ எடுத்துட்டு வருவோம். உனக்கு துணைக்கனா பின்னாடி உட்கார்ந்துருக்கா பாருங்க ஒருத்தி, அவளை வேணா வச்சுக்கிடுங்க. அவ அப்பத்துல இருந்து ஒரு படியா இருக்கலையா? சந்திரனை தொட்டது நான் தானே, அது நான் தானே. ஏலா குமரி அக்கா, உங்க ட்ரீம் பாய் எதை மீட் பண்ணிட்டீங்களா என்ன? ஐயோ சரண்யா, அந்த புரணத்தை மட்டும் கேட்டுறாத. அவ வாயை திறந்தான்னா அவ கனவுல வந்தது எதையாவது ஒன்னு சொல்லி அறுத்துக்கிட்டு இருப்பா. தயவு செய்து சாலினி, உன் ட்ரீம் பாய் டாபிக்கை எடுக்காத. என்னால முடியல, காதுல ரத்தம் வந்துரும் போ.
இப்போ உன் ட்ரீம் பாய் எவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானோ நீ தேவையில்லாம எவனையும் நினைச்சு கனவு கண்டுகிட்டு இருக்காத சொல்லிட்டேன் அம்மா. உன் ட்ரீம் பாய்க்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு 7-8 குழந்தைலாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? தேவதாசி அப்புறம் சுத்திட்டு இருப்பியோ? நான் இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கும்போது என் ட்ரீம் பாய்க்கு மட்டும் கல்யாணம் ஆயிருமா? அப்படியே கல்யாணம் ஆயிருந்தாலும் டைவர்ஸ் பண்ணி போய் கல்யாணம் பண்ணுவேன் பாரு. ஆனா பாட்டி, நீ சொன்ன மாதிரி நான் என் ட்ரீம் பாயை மீட் பண்ணிட்டேன். என்னடா சொல்ற? அதுக்குள்ள முருகன் உனக்கு கண்ணுல காட்டிட்டானா? இவ உண்மையாவா? அக்கா சும்மா அடிச்சு விடாத. காசமா பணமா சாலிங்கக்கா, அடிச்சுடு நீ பாட்டுக்கு அடிச்சுடு. ஏய் சத்தியமால என் கனவுல பார்த்த ட்ரீம் பாய் நான் அன்னைக்கு நேர்ல பார்த்தோம்ல. நீங்க வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவன் இனி தாங்கி பிடிச்சிட்டு இருந்தான். கூட்டத்துல விழ பார்த்தேன். அவன் தாங்கி பிடிச்சிட்டு ஒழுங்கா பத்திரமா வீடு போய் சேர்ந்து நீ விட்டுட்டு போனா தெரியுமா? அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இல்லன்னா நான் அவனை ஃபாலோ பண்ணி அவன் நம்பரை வாங்கிட்டு வந்திருப்பேன். சரி வாரீங்களா? அங்கதான் எங்கயாவது கூட்டத்துல இருப்பா, போய் பார்த்து நம்பர் வாங்கிட்டு வருவோம். எல்லாம் குமரி சும்மா கண்டவன் பின்னாடி சுத்திக்கிட்டு அலையாத. நானும் நீ ஏதோ விளாட்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தனா சீரியஸாவே கிளம்புறீங்களா அவ்வளோ? இவ அக்கா ஒருவேளை அவனுக்கு உண்மையாவே கல்யாணம் ஆயிருந்தா என்ன பண்ணுவ? இவ உன் வாயை பெனாயில் ஊத்தி கழுவுவ. அவனுக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆயிருக்காது. கடவுளே முருகா, நீ தான் அவனுக்கு கல்யாணம் ஆகாம பாத்துக்கணும். ஏற்கனவே அவனுக்கு லவ் இவனு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் புட்டுக்கணும். அக்கா அவன் மூஞ்சி உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. ஆனா அவன் முகத்தை விட எனக்கு அவன் கையில இருந்த டேட்டு நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன்னா அதுதான் என் கனவுல அடிக்கடி வரும். அந்த டேட்டு தான் அவனும் போட்டிருந்தான். ஐயோ பாட்டி, கடைசியில உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என் ட்ரீம் பாய் கண்ணில் படுறதுக்கு நீ தான் காரணம். ஐ லவ் யூ பாட்டி. ஐயே, இவளை வீட்டுல கூட்டிட்டு போய் மந்திரிக்கிறதெல்லாம் செய்யணும் போல இருக்கு.